i20ல ஏசி கம்ப்ரஸர் டைப் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வால்வ்ன்றது தான் இவிசி சொல்லுவாங்க. இது ஒரு சொலினாய்டு ஆபரேஷன் டைப். இந்த வண்டிக்கு கிளட்ச் காயில் வராது. இந்த சொலினாய்டு தான் ஆபரேட் பண்ணும். நான் எடுத்திருக்க வண்டி Hyundai i20 Magna 2018 மாடல். இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசி கூலிங் சுத்தமா வரல, திடீர்னு ஒர்க் ஆகுது, திடீர்னு ஆனே ஆக மாட்டேன்னு தான் கம்ப்ளைண்ட். ஸ்கேன்ல எந்த டிடிசி கோடுமே வராதனால பிரஷர் கேஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது வண்டி ஏசி ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் ஒரே லெவல் தான் இருக்கு. இந்த இவிசி சொலினாய்டு வந்து ஃபெயிலியரா இருக்குன்றதுக்காக இதோட கப்ளரை கழட்டிட்டு மல்டிமீட்டர் வச்சு பிளஸ் ஆர் மைனஸ் செக் பண்ணும்போது வோல்டேஜ் எவ்வளவு வருதுன்றதுக்காக செக் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ப்ரொசீஜர். ஸோ இதுக்காக வண்டி ஆஃப் பண்ணிட்டு இதோட கப்ளர் கழட்டின உடனே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பழைய டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 பின் வரும். இப்போ எலைட்டு ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு 2018 பார்த்தீங்கன்னா 3 பின் வச்ச மாதிரி வரும். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு லைன் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் 3 பின் வர ஒயருக்கு பார்த்தீங்கன்னா Hyundaiயோட ஒயரிங் டயக்ராம் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் 3 ஒயர் வருது. இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்களா பிங்க் கலர், அதுதான் வந்து கிரவுண்டு. அந்த கிரவுண்டு எங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏசிடி கண்ட்ரோல் மாடல்ல இருந்து வருது, இசிஎம்ல இருந்து கிடையாது. ஸோ கிரவுண்டு வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது டெஸ்ட் லேம்ப் படி பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ்ல வச்சிருக்கேன். இப்போ லைட் எரியுது. ஸோ இது வந்து ஒரு கிரவுண்ட் லைன். இந்த கிரீன் கலருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து வருது 12 வோல்டேஜஸ். ஸோ இது வந்து லைனும் வருது. ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் எஃப்ஏசிடில இருந்து வரணும். இந்த லைன் வரல. இதை பத்தி அடுத்த வீடியோல அப்டேட் கொடுக்குறேன்.